Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. நாம் 10th 11th 12th எல்லாத்துக்குமே ரெகுலராக நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் 10th வந்தாலும் சரி 11th 12th அப்படியே காலேஜ் வரைக்குமே நம்ம என்னாச்சு பார்த்து உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி 10th தமிழோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஃபஸ்ட்டு குருவினாக்கள் பார்த்துடலாம். மொத்தமாக சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. அதாவது குருவினாக்கள், சிறுவினாக்கள், அதே மாதிரி நெடுவினாக்கள் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்க்கும்போது ஒன் வேர்ட்ஸோடு சேர்த்து, சரியா, ஒன் வேர்ட்ஸோடு சேர்த்து மொத்தமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே வந்து வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ. சரியா? அதனால் இந்த வீடியோ வந்து அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை, ஆஃபலி எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மண்ணும் சிலம்பே மகிழே, அதாவது மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தள வாழ்த்துமே, இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்களில் எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வசன கவிதை குறிப்பு வரைக, அதுக்கப்புறம் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. சரியா? இதெல்லாம் பார்த்துங்க. பாவலேறு பெருஞ்சித்திராரின் படைப்புகள் யாவை, தமிழ் தன் மனதில் பற்று உணர்வை ஏற்படுத்தும் காரணங்களாக பாவலேறு கூறுவகை யாவை, அடுத்து பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் யாவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இயல் 1ல் இருக்குது. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் யாவை அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சம்பா நெல் வகைகளை குறிப்பிடுக. சரியா? இது பார்த்துங்க. உலக தமிழ் மாநாடு குறித்து அப்பாத்துறையார் கூறுவது யார். சரியா? அதுக்கப்புறம் தற்கால உரைநடையில் அமையும் ஸ்லேடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. சரியா? 50 காப்பியங்கள் யாவை, இரட்டுற மொழிதல் விளக்குக, வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, உயிரள படை என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால தான் சொன்னேன் இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மொத்தம் இருக்கிறதே 10 பேஜ் தான். ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதாவது சிறுவினா, குருவினா, நடுவினா 3மே சேர்ந்து இருக்குது. சரியா? அதனால் ஈஸியாக உங்களால் படிச்சிட முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்ட்ஸும் உள்ளே இருக்குது. ஒன் வேர்ட்ஸ்னு சொல்லும் போது அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸில் ஒன் வேர்ட்ஸ் மாதிரி கேட்பாங்களா, அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னிசை அளபடியை விளக்குக. சரியா? சொல் என்றால் என்ன, பொது மொழியை விளக்குக. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அதாவது வித் ஆன்சர்ஸோடு இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழிற்பெயர் வினையாளும் பெயர் இது ரெண்டும் வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது தொழிற்பெயர் வினையாளும் பெயர் வேறுபாடு மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வேறுபாடு கொஸ்டின் வந்து கேட்குறாங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லும்போது அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? வேறுபாடு கொஸ்டின் வந்து இப்போ 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா 2 வேறுபாடு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா 2 மார்க் கொடுத்தாகணும் ஃபுல்லாகவே. அதனால் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அமிலமலை எவ்வாறு பெய்கிறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து 10 பேஜஸ் இருக்குது. இந்த 10 பேஜஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. மொதல் இருக்கக்கூடிய 6 இயலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு அதுதான் இருக்குது. மீதி இருக்க கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து ஆஃபலி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.